இந்த ஃபைட்ல யாரும் பாலுவை இழக்க விரும்ப மாட்டாங்க. இவர் பாலுவை நீக்கிறாருன்னு சொன்னா இந்த ஃபைட்டை வந்து மேலும் அவர் பெருசுபடுத்துறாரு. ஆனா விஜய் இதுவரை கொடநாடு கொலையை பற்றி பேசல, தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி பேசல, அதிமுக அமைச்சர்களின் ஊழலை பற்றி பேசல. நான் வளர்ந்துட்டேன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கு எவிடன்ஸ் கிடையாது. அவர் தேஞ்சு போயிட்டாருன்னு சொல்றதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. இப்ப திமுகவும் இந்த மாதிரி கிளைம் பண்ணா 468 சீட்டுக்கு தான் பங்கு வைக்கணும். சார், பாமக வந்து சமூக நீதி பேரவையோட தலைவராக இருந்த பாலுவை அந்த பதவியிலிருந்து நீக்கிருக்காங்க. புதுசாக ஒருத்தர் கோபு அப்படின்ற ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. குறிப்பாக அன்புமணிக்கு நெருக்கமாக இருந்ததால் தான் வந்து இந்த பதவியிலிருந்து பாலுவை நீக்கினதா சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் மோதல் வந்துட்டு ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பா இது அதிகப்பட்டிருக்குது. ஆடிட்டர் குருமூர்த்தி செய்தி துரைசாமி அண்ணெல்லாம் போன பிறகும் ராமதாஸ் இதை பண்றாருன்னா அவர் வந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு வார்த்தையை விட்டு பாஜக காரங்களை இவர் இல்லைன்னா வட தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு 90 தொகுதியில் ஃபைட்டே கொடுக்க முடியாதுங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்து அவங்கள இறங்கி வர வச்சதில் அவர் பலம் பெற்றுட்டாரு. பாஜக தரப்பு வந்து அன்புமணியை கைவிட்டுட்டாங்க. அன்புமணி இனிமேல் ஒன்றும் இல்லை, எல்லாமே ராமதாஸ்ன்னு பவர் பொலிட்டிக்ஸில் ஒரு வெற்றியை பெற்றுக்கிட்டு இப்போ வந்து பாலுவை நீக்கியிருக்கிறார். பாலு வன்னிய சமூகத்துக்கு மட்டுமில்லை, சமூக நீதிக்கு மிகப்பெரிய அசட்டாக இருந்தவர். அவருடைய பணிகள், அவருடைய அர்ப்பணிப்பு வந்து அசாத்தியமானது, கடுமையான ஒர்க்கர். என்றாலும் இந்த ஃபைட்டில் யாரும் பாலுவை இழக்க விரும்ப மாட்டாங்க. இவர் பாலுவை நீக்கிறாருன்னு சொன்னா இந்த ஃபைட்டை வந்து மேலும் அவர் பெருசுபடுத்துறாரு. கோபுன்னு ஒருத்தரை தலைவராக போட்டு அந்த சமநீதி பேரவை தலைவராக போட்டுட்டாரு. ரவிராஜ் ஒரு பேக்கிங் உள்ள ஒரு வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர், அவரை ஒரு மாநில பொறுப்பை கொடுத்துட்டாரு. இப்படி அவர் பொறுப்புகளை கொடுக்குறாருன்னா நான் தான் இங்க பாமக என்ன நம்பிதான் ஓட்டு, கேடர்ஸும் தொண்டர்களும் என் பக்கம்தான், அன்புமணி ஒண்ணும் இல்லை, நான் தான் எல்லாங்கிறத ஒத்துக்கிட்டு அன்புமணி என்கிட்ட வந்தா போதும். பாஜக மோடியை பிஎம் கேண்டிடேட்டா ப்ரமோட் பண்ண ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன வந்து பார்த்தது, பாஜக பேக்கிங் அன்புமணிக்கு இல்லாம போயிட்டு அன்புமணி இப்போ எந்த பலமே இல்லாம இருக்கிறாரு, நான் தான் பலசாலிங்கிறத டாக்டர் ராமதாஸ் மேனிஃபெஸ்ட் பண்றாரு. என்ன பொறுத்த அளவுல அது ஆல்மோஸ்ட் உண்மையும் கூடங்கிறதா என் கருத்து. சார், ரெண்டாவதாக வந்து திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விசிகாவும் சிபிஎம்மும் வந்து கடந்த முறை வந்து அதிமுக அந்த பாஜக கூட்டணி வந்து ஜெயிச்சிட கூடாது, நாங்கள் குறைவான இடங்களோட போட்டி போட்டோம், இந்த முறை விட மாட்டோம், கூடுதலான இடங்களை கேட்டு போட்டிடுவோம்னு சொல்கிறாங்க. இது வந்து திமுகவுக்கான ஒரு நெருக்கடியாக அமைங்களா 26? திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 1/2% ஓட்டு எடுத்த கம்யூனிஸ்ட், 1/2% ஓட்டு எடுத்த இன்னொரு கம்யூனிஸ்ட், 3/4% ஓட்டு எடுத்த விடுதலை சிறுத்தைகள், 0.9% வாக்கெடுத்த மதிமுக மற்றும் ஈஸ்வரன் அண்ணன் மனிதநேய மக்கள் கட்சி, எல்லா கட்சிகளும் சேர்ந்து காங்கிரஸ் அவங்களுக்கு வந்து கன்னியாகுமரியில் வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட் வாங்கி கொடுத்தாங்க. 25% வாக்கெடுத்த திமுக எல்லாரும் சேர்ந்து எடுத்த அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த் வந்து 33. இந்த 33% காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில தோல்வியடைஞ்ச எல்லாரும் ஒன்று சேர்ந்து காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில 53 போனாங்க, 45 போனாங்க. அதுக்கு பிறகு கமலஹாசன் ஒரு 3.7 2.5% வாக்கெடுத்த கமலஹாசன் அந்த அணியில சேர்ந்து ஒரு பெரிய கிரௌட் புலராட்டு பிரச்சார பீரங்கியா வந்த பிறகு 47% வாக்கெடுத்திருக்காங்க. இந்த அணிங்கிறது 3 முறை 45% வாக்கெடுத்துறது. காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில தான் அந்த அணி அந்த வாக்கு எடுத்திருக்கிறாங்க. இந்த அணியில இவர் தேர்ந்து போய்விட்டார், இவர் வளர்ந்து விட்டாருங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. எல்லாரும் எல்லா தேர்தலையும் ஒன்னா நிற்கிறாங்க. நான் வளர்ந்துட்டேன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கு எவிடன்ஸ் கிடையாது. அவர் தேஞ்சு போயிட்டாருன்னு சொல்றதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. இப்ப திமுகவும் இந்த மாதிரி கிளைம் பண்ணா 468 சீட்டுக்கு தான் பங்கு வைக்கணும். ஸோ அவங்கள பொறுத்த அளவுல கிளைம் பண்றது அவங்க உரிமை. ஆனா எங்க கிளைம் நியாயம், நாங்க வளர்ந்துருக்கோம், இன்னொரு கூட்டணி கட்சி தேஞ்சிட்டுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே எவிடன்ஸ் கிடையாது. எல்லாரும் ஒன்னா நிற்கிறாங்க, ஒரு காம்பினேஷன் கமிஷன்ல ஜெயிக்கிறாங்க. பட் தங்களை அரசியல் அரங்கத்துக்குள்ள மேன்மைப்படுத்தி காட்டுவதற்கும் தங்கள் முக்கியத்துவத்தை காட்டுவதற்கும் எல்லாரும் அதிக சீட்டு கிளைம் பண்றது வாடிக்கையான ஒன்று தான். இல்லை சார், கடந்த முறை தேர்தலில் திமுக தாண்டி காங்கிரஸுக்கு தான் அதிகமான சீட்லாம் கொடுத்தாங்க, மற்றவர்கள்லாம் வந்து 6 சீட்டு தான் கொடுத்தாங்க. இந்த முறை 26 இன்னொரு பக்கம் விஜயம் இருக்கிறதால வந்துட்டு எங்களுக்கு அது ஒரு ஆப்ஷனும் இருக்கு அப்படின்றதால கூடுதலான சீட்டுகளை கேட்டு வர வாய்ப்பு இருக்கு. விஜயெல்லாம் ஒரு ஆப்ஷனா திமுக கருதி யாருக்கும் அதிக சீட்டு கொடுக்க வாய்ப்பு இல்லை. விஜய் ஆப்ஷனாட்டு யாரும் சொன்ன மாதிரியும் தெரியல. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் வந்து ஒரு ஆப்ஷனா எடுக்கக்கூடிய அளவுக்கு விஜய் எங்கேயும் நிரூபிக்கல. இது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை
விஜய் வந்து ஜீரோங்கிறத உதயநிதி ஸ்டாலின் நிரூபிச்சாரு. கள்ளக்குறிச்சி சாராய சாவை போய் விஜய் பார்த்தாரு. அங்க வந்து போலிங் அதிகமாச்சு, திமுகவுக்கு போலிங் அதிகமாச்சு, போலரைசேஷன் விஜயால தடுக்க முடியல, நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிட்டு விஜய் தரப்பு வந்து எங்களுக்கு 50,000 ஓட்டு இருக்கு, 1 லட்சம் ஆன்லைன் ஓட்டு இருக்குன்னு சொன்னா அது பொய்மை, கட்டுக்கதைகள், அது ஏட்டு சுரக்கா, கறிக்கு உதவாதுங்கிறத உதயநிதி ஸ்டாலின் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தெள்ள தெளிவா விஜய் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்ததுக்கு எந்த எஃபெக்டும் இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டாருங்கிறது எல்லா திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் தெளிவா தெரியும். எல்லாரும் நின்றுதான் திமுக கழகத்தை 63% அங்க கொண்டு போனாங்க. ஸோ விஜயை காட்டி பேரம் பேசக்கூடிய அளவுக்கு விஜய் வந்து மோடியை பார்த்து களம் காணும் போது விஜய் ஜீரோன்னு ஜெயலலிதா நிரூபிச்சிருக்கிறாங்க. விக்கிரவாண்டி களத்துல உதயநிதி ஸ்டாலினே விஜய்க்கு எந்த எஃபெக்டும் கிடையாது, பலம் நிரூபிக்காத விஜய்க்கு எந்த எஃபெக்டும் கிடையாதுன்னு நிரூபிச்சிருக்காப்புல. ஒருவேளையில 24ஆம் ஆண்டு விஜய் வந்து மக்களவைத் தேர்தலில் நின்று ஒரு வாக்கு பலத்தை காட்டியிருந்தாருன்னா இன்னைக்கு விஜயை காட்டி அவங்க பேரம் பேசலாம். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட் விஜய் ஏட்டி சுரக்கா தான். ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் சரியா இருக்கும். நடைமுறையில சாத்தியம் வராது. நடைமுறையில சாத்தியம் வரணும்னா ஒன் ஹேஸ் டு ப்ரூவ் ஹிஸ் வோட். விஜய் இஸ் அன்ப்ரூவ்ட், நாட் டெஸ்டட். தாவேக்கால புதுசாக ஒரு 6 பேர் இணைஞ்சிருக்காங்க. அதில் முக்கியமாக IRS அதிகாரி அருண்ராஜ். அவருக்கு இணைஞ்ச உடனே வந்து கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பதவி தரப்படுது. இந்த நகர்வுகள் எப்படி சார் பார்க்குறீங்க? விஜயோட அரசியல் வேகம் எடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். விஜய் என்ன செய்ய போறாருங்கிறது ஒரு கன்ஃபியூஸ்டா தான் இருக்குது. சீமானுக்கு அரசியல் ஒரு கிளாரிட்டி இருக்குது. 234 தொகுதியில் ஒரு கேண்டிடேட் போட போறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லை. அதுவும் டாஸ்க் மார்க் தான், இதுவும் டாஸ்க் மார்க் தான். இன்னும் அவர் தெளிவா பேசுறாரு. ஆனா விஜய் இதுவரை கொடநாடு கொலையை பற்றி பேசல, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேசல, அதிமுக அமைச்சர்களின் ஊழலை பற்றி பேசல. இன்னைக்கு கள்ளறக்கக்கூடிய உரிமை வேணும்னு சொல்லக்கூடிய சீமான் மாதிரி விஜய் வந்து டாஸ்மார்க்கை சொல்லும் போது அதிமுக டாஸ்மார்க்கை பற்றி எதுவும் சொல்லலை. ஸோ விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி பலம் நிரூபிக்காத தனக்கு வந்து சீட்டு தந்துருவாரு. ஏன்னா அவரு அர்த்மெட்டிக் ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு அணில இருக்கிறாரு. அவரு 20, பாஜக 10, 30 தான் அங்க இருக்குது. அப்ப தனக்கு ஒரு சீட்டை தந்துருவாருங்கிற எதிர்பார்ப்புல அவரு ஊழல் எதிர்ப்பாளர். எடப்பாடி பழனிசாமிக்கு ஊழல் எதிர்க்காம இருக்கிறாரு. அதனால எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நமக்கு ஒரு சீட்டு கிடைக்குங்கிற நம்பிக்கையில அருள்ராஜ் போன்றவங்க வந்திருக்கலாம். அது என்ன நடக்குது நாம பொறுத்திருந்தான் பார்க்கணும்.